கடகராசியை பொறுத்தவரைங்க அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து படக்குன்னு கோவப்படுறது கிடையாது. எல்லா கோவத்தையும் அப்படியே மனசுக்குள்ளே அடக்கிக்கிட்டு அக்கௌண்ட்டில் சேமித்து வைக்கிற மாதிரி ஒரு நாள் அது வெளியில் வரும். அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கத்தி, ஒரு சண்டை போட்டு, ஒரு அசிங்கப்படுத்தி வீட்டுக்குள்ளே வந்து கூச்சலிட்டு அது 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம ஏன் நடப்பானே அப்படின்னு சொல்லி தனக்கான சோகங்களையும் தனக்கான பிரச்சனைகளையும் முதல்ல மறைச்சிக்கிறாங்க. ஒரு நேர சாப்பாடு இருந்தாலும் சரி, அல்லது சாப்பாடே இல்லைனாலும் சரி, தன்னுடைய வறுமையை இன்னொருத்தட்ட காட்டுறதே கிடையாது. தான்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற எண்ணங்களை இந்த சந்திரன் மனதளவில் இவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். 5ஆம் இடத்து பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய கடக ராசிக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் இவர்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையான அமைப்புகளை சில நேரங்கள் செஞ்சுட்டு, சில நேரங்களில் இவங்க நம்பின ஆட்கள், நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு எதிராக திரும்பும் பொழுது அதை கூட பெருசாக பொருட்படுத்தாமல் பொறுமையை கடைபிடிச்சிட்டு அப்படியே போகக்கூடிய தன்மை இவர்கள்ட்ட இருக்குது. என்னடா இவங்க குடும்பத்தில் சண்டை வரலை, சத்தம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, எதையும் சொல்லலை, யார்கிட்டையும் கேட்கலை, வறுமைன்னு காட்டலை, பகைன்னு சொல்லலை, எதிரின்னு நிற்கலை. அப்படிங்கும்போது அது கிடைக்காதவர்களுக்கு அது ஆதங்கத்தை கொடுக்குமா கொடுக்காதா?